அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண் கோச்சிங் சென்டர். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 எஸ்ஐ மற்றும் பிசிக்கு வந்து படிச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதை இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு படிப்பீங்கள்ல, அவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க, அவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். இதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் மத்தியில் வரும். டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தேவையானது வெற்றி. அந்த வெற்றி கிடைக்க நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வாங்க, வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச். டைட்டிலே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த வாட்டி வாகையை சூடணும், வாகை அதாவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாகை சூடவா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைட்டிலே வச்சுருக்குறோம். இப்போ எஸ்ஐக்கு நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தால் நீ பிசிக்கு படிக்கிறதா எஸ்ஐக்கு படிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டிகிரி ஹோல்டர் அப்படின்னா கன்ஃபார்மாக எஸ்ஐக்கு படிங்க. எஸ்ஐக்கு படித்து அதில் உங்களுக்கான நிலைப்பாடு எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிசி செலக்ட் ஆகிடுவீங்க. அதனால் டிகிரி ஹோல்டர் எல்லாருமே எஸ்ஐக்கு எழுதுங்க. பிசிக்கு அதாவது இப்போ எஸ்ஐக்கு வந்து நாங்கள் வெறும் 800 தாங்க ஃபீஸ் வாங்குகிறோம். வெறும் 800 மட்டும்தான். அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கான வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பிசிக்கு படிக்கிறவங்க, பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எழுத போகிறவங்க 500 தான் ஃபீஸ். இப்போ நான் பிசிக்கு நான் 12th வரைக்கும் தான் முடித்தேன், இல்லை எனக்கு எய்மே பிசி ஆகணும் அப்படின்றவங்களாம் பிசிக்கு வந்து நல்லா நாங்கள் சொல்கிற டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுங்கள், டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன், கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிடுங்க. ஏன்னா நாங்கள் இதான் என்னுடைய ஜிபே நம்பர் 9498120563. இது வந்து நாங்கள் ஏதோ உங்கள்கிட்ட வந்து பெரிய லாப நோக்கத்துக்காக நாங்கள் பெரிய வணிகம் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க நாங்கள் வந்து இலவசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ண நினச்சோம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு 500 800 உங்களுடைய மத்தியில் அது ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. ஆனால் இங்கே எங்களுக்காக உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்கள் சில ஸ்டைபண்ட் மாதிரி கொடுத்தோன்னா அவங்க நல்லா இன்வால்வோடு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கும் நாம் ஏதோ ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு மத்தியில் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நீங்களும் நல்லா படிப்பீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பிசிக்கு 500 எஸ்ஐக்கு 800 ஒரு உங்கள்கிட்டருந்து ஒரு டொனேஷன் மாதிரி கேட்குறோம். அதுக்கடுத்தது பாருங்கள், டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிற நாள் வந்து 10/12/2025. இன்றைக்கி தேதி 1/9 நாள் தான் இருக்குது டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 10/12 ஸ்டார்ட் ஆகிடும் டெஸ்ட்டு. அது எப்படி நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வந்து கால் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மந்த்து. சப்போஸ் இந்த மந்த்து வரலன்னா ஜனவரியில் வரும். அப்படி எப்படி வந்தாலும் ஏப்ரல் டு மேவில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் நடக்கும். எஸ்ஐக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஜூன் ஜூலையில் வந்து பிசிக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கும். கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் கால் ஃபார் ஒரு வாரம் முன்ன பின்ன தான் வரும். ஃபஸ்ட்டு எஸ்ஐக்கு வரும், அதுக்கடுத்தது பிசிக்கு கன்ஃபார்மாக வரும். இந்த மந்த்தை நாங்கள் டார்கெட் பண்ணி தான் 100 நாள் ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுடைய ஷெடியூல் எப்படி இருக்குன்னா, வீக்கு 7 நாள் ஷெடியூலாக இருக்கும். மொத்தம் நாங்கள் வந்து 14 வீக்கு 14 வீக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வீக்காக ஒரு வீக்கும் நாங்கள் என்னென்ன உங்களுக்கு சிலபஸ், உங்களுக்கு என்னென்ன பாடம் வைக்க போகிறோம், என்னென்ன சைக்காலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து டார்கெட்டை கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அதை எப்படி உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கஷனும் பண்ணுவோம். டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன குறைபாடு இருக்குது, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்னென்ன நீங்கள் வழி பண்ணணும் அப்படின்றது. அதுக்கடுத்தது டெலகிராம் தான் சொன்னல, எங்களுடைய ஆன்லைன் டெஸ்ட்டு மெத்தட் எப்படி இருக்குன்னா டெலகிராம் லிங்க்கில் தான் இருக்கும். நாங்கள் டெலகிராம் குரூப் ஆரம்பிப்போம். அந்த குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அதில் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நீங்கள் இப்போ எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வீக் ஷெடியூல் அதை போட்டுருவோம். அதுக்கு பிறகும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளும் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் டெலகிராமில் சொல்லிவிடுவோம். அந்த
அந்த சிலபஸை, அதாவது அந்த பாடத்தை பற்றின ஒரு ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஃபைலாக போட்டுருவோம். அப்போ டெலகிராமில் அது எப்பயுமே அழியாது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்போ வேணாலும் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கலாம். அதுக்காக தான் இப்போ நாங்கள் டெலகிராம் லிங்க்கை கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பயோடேட்டா ஃபார்ம், உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம். கம்பல்சரி எல்லாருமே இந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்களா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, நீங்கள் வேலை செஞ்சு படிக்கிறீங்களா, இல்லை நான் வந்து எக்ஸாமுக்காகவே படிக்கிறேன் சார் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நாங்கள் தனித்தனியாக அதாவது தனித்தனியாக நான் உங்களை வந்து விசாரித்து உங்களை இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ண வைக்க என்னென்ன வழி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது டே ஷீட்டுன்னு ஒன்று கொடுப்போம். டே ஷீட்டு தான், அதாவது இந்த லெசன்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே நாங்கள் டே ஷீட்டில் எடுத்துருவோம். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 60 டே ஷீட்டு கிடச்சிரும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 டே ஷீட். கடைசி நேரத்தில் நீங்கள் அந்த 60 டே ஷீட்டை ரிவிஷன் பண்ணாலே போதும். இப்போ 80 ஜிகே இருக்குதுன்னு வச்சுங்க எஸ்ஐக்கு, அதில் கன்ஃபார்மாக எப்படி ஒரு 55 ஜிகே வர்ற மாதிரி தான் அந்த டே ஷீட்டில் இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எப்படி அது எல்லாத்தையுமே நாங்கள் டே ஷீட்டில் கொடுத்துருவோம். அந்த டே ஷீட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணி நல்லா அந்த டே ஷீட்டை நல்லா படித்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டு பாருங்கள், 50 ஓரல் டெஸ்ட்டு வைப்பேன், 50 ஓரல் டெஸ்ட்டு, 30 ஃபுல் டெஸ்ட்டு வைப்பேன். 30ன்றது 40 கூட போகும், அதாவது எக்ஸாம் டேட்டு எப்படி வருதோ. 30 ஃபுல் டெஸ்ட்டு வைப்பேன். 15 தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். 15 தமிழ் தகுதி தேர்வு அட்டன் பண்ணாலே போதும். நீங்கள் தமிழுக்குனே படிக்க வேணாம், நேராக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்கன்னா அதுதான் கொஷினாகவே கேட்பாங்க. அதை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். 30 ஃபுல் டெஸ்ட்டும் எக்ஸாம் ஓரியன்டாக தான், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் நான் எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பரே செட் பண்ணுவேன். அதுக்கடுத்தது நடப்பு நிகழ்வுகள். உங்களுக்கு அந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட பிறகு எதெல்லாம் ரொம்ப பேசப்படுதோ, எந்த விஷயம் ரொம்ப பெருசாக பேசப்படுதோ அதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாலாம் போகவே மாட்டாங்க. இந்த விளையாட்டுத்துறையில் அது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறையில் என்னென்ன வருஷம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ யார் புதுசாக சிஇஓ, அது மாதிரி, அதாவது இப்போ ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் எந்தெந்த பார்ட்டை நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்ற கொண்டு நான் வந்து உங்களுக்கு அது ஒரு பிடிஎஃபாகவே தொகுத்து கொடுத்துருவேன். அதை நீங்கள் அந்த படித்தாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸுக்கு பயப்பட தேவை. அதுக்கு அடுத்தது இது வந்து இப்போ ஓப்பன் கேண்டிடேட், சப் இன்ஸ்பெக்டர் படிக்க போகிறீங்க, அவங்க ஓப்பன் கேண்டிடேட், அவங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கும், எத்தனை மார்க்கு, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளவு மார்க்கு கொடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம். இந்த ஷெடியூல்ஸை இதை பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எங்கள் மேலே. அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இறங்கி இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஜிகே அதாவது ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்கும். இது ஓப்பன் கேண்டிடேட். பார்ட் ஏவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 80 கொஷின் வைப்பாங்க. சைக்காலஜி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 60 கொஷின், அதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷு 20 கொஷின் போயிடும். மீதி 40 கொஷின் சைக்காலஜி டெஸ்ட்டு நடக்கும். இப்போ ஜிகேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இயற்பியலில் அதாவது 80 கொஷின், ஒரு கொஷினுக்கும் அரை மார்க்கு, அப்போ மொத்தம் 40 மார்க்குக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு ஜிகேவில். இயற்பியலில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்பாங்க கம்பல்சரி. இயற்பியல்லேருந்து 10 கொஷின் வருங்க, அதுக்கு 5 மார்க்கு. வேதியியல்லேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க, அதுக்கு 2.5 மார்க்கு. உயிரியல்லேருந்து ஒரு 7 கொஷின் கேட்பாங்க, அதுக்கு 3.5 மார்க்கு. ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அதுலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்பாங்க, அதுக்கு 2.5. அப்போ இந்த 4 சேர்ந்தது தான் சயின்ஸு. அப்போ சயின்ஸில் மட்டும் பாருங்கள் 10, 15, 20, 30 கொஷின்
10, 15, 20, 27 கொஷின் வந்து சயின்ஸ்லேயே வந்துடும். 27 கொஷின் கம்பல்சரி கேட்பாங்கன்னா இல்லை, அதாவது 25 to 27 முன்ன பின்ன தான் வரும் அவசரம். அப்படியே கன்ஃபார்மாக 27 கேட்பாங்களா, இல்லை இதான் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்குது, அதன் அடிப்படையில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். அப்போ 27 கொஷின் எதில் வரும்? சயின்ஸில் கேட்டுருவாங்க. சுற்றுச்சூழல் இதுவும் சயின்ஸில் தான் வரும். சுற்றுச்சூழல் கிட்டத்தட்ட 30 கொஷின் வந்து உங்களுக்கு சயின்ஸில் கேட்டுறாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் அதில் ஒரு 3 கொஷின்ஸ். வரலாறில் பாருங்கள் 10 கொஷின், புவியியலில் 10 கொஷின், இந்திய அரசியலில் 10 கொஷின். அப்போ சோஷியல் சயின்ஸில் பொறுத்த வரைக்குமே 30 கொஷின். சோஷியல் சயின்ஸில் பொறுத்த வரைக்குமே 30 கொஷின் கேட்டுறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் பொருளியலில் 5 கொஷின், பொருளியலில் 5 கொஷின். அப்போ சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு 35 கொஷின் கேட்டுறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ், அதில் ஒரு 15 கொஷின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜிகேன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவான அறிவு, அது எப்பயுமே அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் உயரம் என்ன, அது மாதிரி. இப்போ அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஒரு 15 கொஷின்ஸ். இது மாதிரி தான் இந்த 70 கொஷின்ஸை உங்களுக்கு எடுப்பாங்க. நாங்களும் டெஸ்ட்டில் இதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட்டே வைப்போம். அதுக்கடுத்தது பாருங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதில் தமிழில் 10 கொஷின்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இங்கிலீஷில் 10 கொஷின்ஸ், இதுவும் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 8 கொஷின்னாச்சும் கம்பல்சரி அடிச்சிடலாம். தமிழில் 10க்கு 10 கம்பல்சரி அடிக்கணும். இது மாதிரி அடிச்சிங்கன்னா தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சைக்காலஜி பாருங்கள், லாஜிக்கல் அனலைசிஸ் அதில் 10 கொஷின் கேட்பாங்க. நியூமாரிக்கல் அனலைசிஸ் அதிலே ஒரு 10 கொஷின். மென்டல் அபிலிட்டி அதில் ஒரு 10 கொஷின். இது மாதிரி தான் எங்களுடைய ஷெடியூல்ஸ், உங்களுக்கு டார்கெட் கொடுக்கறதும் உங்களை நாங்கள் வந்து வழி நடத்த போகிற அந்த அமைப்பும் இப்படி தான் இருக்கும். பிசிக்கு சேம். இப்போ எஸ்ஐக்கு என்ன பண்ணியிருக்கிறனோ அதை பிசிக்கும் சேமாக பண்ணுவேன். என்னென்னா பிசிக்கு வந்து 6 to 10th வரைக்கும் நான் அதை வந்து நடத்துவேன். 6 to 10th வரைக்கும் என்னென்ன டார்கெட்டு கொடுப்பேன், என்னென்னு அப்படியே டெஸ்ட் பேட்ச், அப்படியே டெஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் சீரியஸாக கொடுத்துக்கினே வருவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா பிசிக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 5 மார்க் உண்டு. தமிழ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் தமிழ் 5 கொஷின் இருக்குது. உங்களுடைய டெஸ்ட்டு ஷெடியூல் எப்படி இருக்குன்னா, அதாவது மொத்தம் 70 கொஷின் நடக்கும். அந்த 70 கொஷினில் 45 கொஷின் ஜிகே, 5 கொஷின் தமிழ், 20 கொஷின் சைக்காலஜி. இப்படி தான் உங்களுடைய டெஸ்ட்டை நடக்கும். மொத்தம் 70 கொஷினு, 45 கொஷின் ஜிகே, 5 கொஷின் வந்து தமிழ், 20 கொஷின் வந்து உங்களுக்கு சைக்காலஜி. அப்போ மொத்தம் 70 கொஷின் நடக்கும். அந்த 70 கொஷினுக்கு என்னென்ன உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் உங்களுக்கு டார்கெட் கொடுக்கணும் அப்படின்னு தனித்தனியாக, அதாவது எஸ்ஐக்கும் பிசிக்கும் தனியாக பிரித்து தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வழி நடத்துவோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் அடைய போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நீங்களும் ஒரு ஆளாக வரணும். ஏன்னா இது வந்து பட்டி தொட்டி இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவை போய் ரீச் பண்ணுங்கள். எல்லாம் பெரிய பெரிய இடத்துல போய் படித்து ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வெற்றி அடைய முடியாமல் இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணணுன்றதுக்காகவே நாங்கள் இதை பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஒரு ஃபண்டு மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பீஸை கேட்குறோம். இதை நீங்கள் நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கங்க, நல்ல வெற்றி அடைங்க. கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து வாகை சூடணும், அதுதான் என்னுடைய ஆம்பிஷன். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.